அறியாத மடமை என்னும் அகப்புண்ணை அகற்றி அறியாமை என்னும் இருளை போக்கி கூறாக மாணவரின் புத்தியை தீட்டி குன்றின் மேலிட்ட விளக்காக எங்களை ஆக்கி எங்கள் வாழ்வில் ஒளி ஏற்றி எங்களையே ஒளியாக மாற்றும் அத்தனை ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை கூறி தொடங்குவது உங்கள் எம்டி கல்பனா. வேலையை சேவையாகவும் சேவையை வேலையாகவும் செய்யும் ஒரு பணி என்றால் நல்லது ஆசிரியர் பணியே. அதற்கே உன்னை அர்ப்பணி. நான் உயிரோடு இருப்பதற்கே என் அப்பா அம்மாவுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். நான் சிறப்பாக வாழ்வதற்கே என் ஆசிரியருக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் என்றார் மாவீரன் அலெக்சாண்டர். அதே நானும் கூறி சென்னை மாநில கல்லூரி, ஆந்திரா, பனாரஸ், ஆக்ஸ்போர்ட் ஆகிய பல்கலைக்கழகங்களில் தத்துவ பேராசிரியராக பணிபுரிந்தவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன். அது மட்டுமல்ல, மைசூர், கொல்கத்தா ஆகிய பல்கலைக்கழகங்களிலும் பேராசிரியராக பணிபுரிந்தவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன். பணியில் இருக்கும் போதே இந்தியாவில் உள்ள 25 பல்கலைக்கழகங்களுக்கு சென்று 2500 பேரறிஞர்களோடு உரையாடி இருக்கிறார். இவரது தெளிவான ஆங்கில புலமை ஆங்கிலேயரையே வியப்பட செய்தது. உலகில் உள்ள பல பல்கலைக்கழகங்கள் இவருக்கு 17 முறை டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவப்படுத்தியது. அண்ணல் காந்தியடிகள், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், பண்டிட் ஜவஹர்லால் நேரு போன்ற எண்ணற்ற தலைவர்களுடன் இணைந்து நாட்டு விடுதலைக்காகவும் போராடினார். சுதந்திர இந்தியாவில் 2 முறை குடியரசு துணைத் தலைவராகவும் 1962ஆம் ஆண்டு குடியரசுத் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன். இவரது பிறந்த நாளை ஆசிரியர் தினமாக அறிவித்து இந்த நாளில் மத்திய அரசும் மாநில அரசும் சிறந்த ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்து தேசிய அளவிலும் மாநில அளவிலும் பல விருதுகளை வழங்கி சிறப்பித்து வருகிறது. ஆசிரியர்கள் அத்தனை பேருமே சிறந்த ஆசிரியர்கள் தான் என்று கூறி முக்கணிகளில் சிறந்ததுமா, ஆங்கில மாதங்களில் சிறந்ததுமே, தமிழ் மாதங்களில் சிறந்தது தை, இம்மூன்றெழுத்தையும் சேர்த்து மாமேதைகளாகிய அத்தனை ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை மீண்டும் கூறி, சுட்டாலும் சங்கு வெண்மை தரும், மிதித்தாலும் பூமி